புலன் விசாரணை பண்ணி பயங்கர ஃபீல்டு ஒர்க்லாம் பண்ண வேண்டாங்க. அரசாங்க மருத்துவமனை போங்க. உடல் உறுப்பு கை கால் துண்டிக்கப்பட்டவர்கள், தன்னோட உடம்புல இருக்கிற உறுப்பு அவங்க கிட்ட இல்ல, அந்த மாதிரி அண்ணன்மார், தம்பிமார், தங்கச்சிமார்களுக்கு என்ன பண்ணுங்க, இன்னைக்கு எஜுகேஷன் மினிஸ்ட்ரிக்கு சப்போர்ட் பண்றீங்க. ஒரு எஜுகேஷன் அவங்கள நீங்க என்கொயரி பண்ணணும். உண்மையிலே அவங்களுக்கு பணம் வேணுமா, எதுக்காக அவங்க கவர்மெண்ட் ஸ்கூல்ல விட்டு பிரைவேட் ஸ்கூல்ல சேர்த்தாங்க. ஒரு அம்மா வந்து சொல்றாங்கன்னு வச்சுங்களேன், ஐயா என் வீட்டுக்காரு அப்போ உயிரோட இருந்தார் ஐயா, அப்போ நல்ல பணம் கட்டி ஒரு பிரைவேட் ஸ்கூல்ல சேர்த்துட்டேன். இப்போ இடையில எங்க வீட்டுக்காரு இறந்துட்டாப்ல, அந்த புள்ள பாதியில என்ன பண்ண முடியாது, ஒரு குவார்டர்லி ஃபீஸ் கட்டிட்டேன், அடுத்து என்னால கட்ட முடியல, வேற ஸ்கூல்லயும் சேர்க்க முடியாது. இல்ல அந்த புள்ள 10ஆம் கிளாஸ் படிக்கி, 12ஆம் கிளாஸ் படிக்கி, திடீர்னு கொண்டு போய் ஒரு கவர்மெண்ட் ஸ்கூல்ல சேர்க்க முடியாது. கவர்மெண்ட் ஸ்கூல்ல எல்லாமே இலவசம் தான், சீருடையில இருந்து காலனில இருந்து லேப்டாப் எல்லாமே கொடுக்குறாங்க, மதிய உணவுல இருந்து. அந்த மாதிரி நீங்க என்கொயரி பண்ணணும். ஒரு விதவை, நான் விதவைங்க, எனக்கு வந்து ஹெல்ப் பண்ணுங்க, விதவைன்னு பேரு தான், ஆனா அதாவது புருஷன் உயிரோட இருக்கிற பெண்களுக்கு ஒரு கணவன், விதவைன்ற பேர்ல இருக்கிற எல்லாரையும் சொல்லல, ஒரு சில பெண்களுக்கு 10-15 கணவன் தெருவுக்கு ஒண்ணு இருப்பாங்க. ஆனா என்ன ஒரு விதவை உதவித்தொகை அரசாங்கத்துல இருந்தனாலும் ஓடி போய் வாங்கிடுவாங்க. அப்புறம் நம்மள மாதிரி ஒரு என்ஜிஓக்கள்னாலும் விதவை. ஆனா அன்னைக்கு நைட்டு கூட என்ன பண்ணிருப்பான், வேற ஒருத்தன் தெருக்காரன் வந்துட்டு போவான், பக்கத்து ஊருக்காரன் வந்து மளிகை ஜாமான்ல இருந்து அரிசி பருப்புல இருந்து நீங்க கூட 50 ரூபா அரிசி வாங்கி பொங்கி திம்பியா, அவங்க 200 ரூபாய் அரிசி வாங்கி பொங்கி தின்னுட்டு இருப்பாங்க. அப்போ ஒரு விதவை, அவங்கள கூட ஐடென்டிஃபை பண்றது கஷ்டம். ஆனா கை கால் உடல் உறுப்பு துண்டிக்கப்பட்டவங்க, ஒரு போலியோ அட்டாக்ல இருக்கிறவங்க, வாயில உமிழ்நீர் வடிஞ்சுக்கிட்டு அப்படியே மனநலம், அந்த மாதிரி கிராமங்கள்ல இருக்கிற பிள்ளைகள், இந்த வீடியோ பார்த்துக்கிட்டு இருக்க நீங்களும் நானும், என் புள்ள படிச்சுக்கிட்டு இருக்கான்ப்பா, அவன் வேலைக்கு போனோன்னு நான் என்ன பண்ணிடுவேன், நான் வேலைக்கு போறதை விட்டுருவேன் சொல்றோமா, என் பொம்பளை பிள்ளைய கட்டி கொடுத்தோன்னே நான் வேலைக்கு போறதை விட்டுருவேன். அப்போ நம்ம பிள்ளைகள் மூலமா நம்மளுக்கு எதிர்காலம். ஆனா இந்த போலியோ அட்டாக்கு, மன வளர்ச்சி குன்றிய பல கிராமங்கள்ல இருக்கிற பிள்ளைகள் பிறந்ததுல இருந்து அந்த புள்ளைய தூக்கி சுமந்து இன்னைக்கு வர 21-25 வயசு அந்த பிள்ளைகள் செத்து போனா கூட பரவாயில்ல அப்படின்னு நினைக்கக்கூடிய நீங்களும் நானும் பார்த்தோம்னா அதான் நினைப்போம், எதுக்கு இந்த பிள்ளைய, ஆண்டவரே உங்களுக்கு கருணை இல்லையா, எத்தனையோ பேர் மறிக்கிறாங்க, இந்த பிள்ளைய நீங்க எடுத்துக்குங்க. அவங்க குடும்பத்துக்கு பாரமா, தன்னோட மலத்தை தானே என்ன பண்ண முடியல, சாப்பாடு எடுத்து அந்த பிள்ளையால சாப்பிட முடியல, இந்த பிள்ளைய எதுக்கு, இந்த பிள்ளை யாருக்கு பிரயோஜனம்? அப்ப அந்த மாதிரி பிள்ளைகள் பெற்ற தாய் தகப்பன் வயதான காலத்துல அவங்களுக்கு என்ன, பிள்ளைகளால வருமானம் இல்லை, அம்மா அப்பாவுக்கு வயசாயிரும். பல கிராமங்கள்ல போய் பாருங்க, நீங்க பிறந்து வளர்ந்த இன்னைக்கு பல சிட்டிகள்ல இருக்கலாம், அப்பார்ட்மெண்ட் வாழ்க்கை வாழ்ந்துகிட்டு இருக்கலாம், லக்ஸரிஸ்ல வாழ்க்கை வாழ்ந்துகிட்டு இருக்கலாம், ஆனா உங்களோட சொந்த கிராமம்னு ஒண்ணு இருக்கும்ல, எல்லாரும் கிராமத்தான் தானே, அந்த கிராமங்கள்ல போய் பாருங்க. நான் சொன்ன கேட்டகரியில எத்தனையோ இந்த போலியோ அட்டாக்குல உள்ள பிள்ளைகள், அந்த பிள்ளைகளுக்கு இன்னைக்கு 25-30 வயசு இருக்கும், அவங்க அம்மா அப்பாவுக்கு 60-70 வயசு இருக்கும். அந்த பிள்ளைகளால என்ன இல்லை, அந்த மாதிரி குடும்பங்களுக்கு என்ன பண்ணுங்க, அந்த மாதிரி தாய் தகப்பனுக்கு ஒரு மாசம் மல்லிகை ஜாமான் வாங்கி கொடுங்க ஐயா. ஒரு 5 கிலோ அரிசி என்ன பண்ணுங்க, ஒரு மூட்டை அரிசி 1500 ரூபாய், 1500 ரூபாய் கூட வேண்டாம், பொன்னி நயம் நீக்கப்பட்டது அதெல்லாம் வேண்டாம், கல்லோட இருந்துட்டு போட்டோங்கிறத. இல்ல ரேஷன் அரிசி, நீங்க இந்த வீடியோ பார்த்துக்கிட்டு இருக்கீங்க, எத்தனை பேர் சாப்பிடுறியா, ஆனா ரேஷன் கார்டு இருக்குல்ல, அந்த ரேஷன் அரிசி என்ன பண்ணுங்க, உங்க தெருக்குள்ள இடியாப்பம்னு வித்துட்டு வராருல்ல அந்த அண்ணனுக்கு இந்த வீடியோ பார்த்துக்கிட்டு இருக்கீங்க, எத்தனை பேர் 10 ரூபாய்க்கு விற்கலாம் ரேஷன் அரிசியா, ஆனா ரேஷன் கடையில நம்ம இலவசமா தானே வாங்குறோம், சும்மா கொடுங்க. காலையில இருந்து சாயங்காலம் வரை வேக்க விறுவிறுக்க இடியாப்பம்,
வடகரி, புட்டு, நீங்க வாங்குற ரேஷன் அரிசியை பொங்க போறது இல்ல. கடையில போய் ஒரு நாள் மெனக்கெட்டு வாங்கி என்ன பண்ணுங்க, அவரு வாழ்த்துவாருங்க. என்னங்க இன்னைக்கு உங்க முகத்துல இவ்வளவு சந்தோஷம் அப்படின்னு அந்த இடியாப்பக்காரரோட மனைவி கேட்கும்போது, ஏப்லா இன்னைக்கு நான் போனேன் இடியாப்பம் விற்க ஒரு தெருக்குள்ள, அங்க அவங்க ரேஷன் அரிசி என்ன பண்ணாங்க, எனக்கு சும்மா கொடுத்தாங்க. அவங்க இலவசமாய் பெற்றார்கள், இலவசமாய் கொடுத்தார்கள். இலவசமாய் பெற்றீர்கள், இலவசமாய் கொடுத்தீர்கள்ன்ற வேத வசனத்தின் அடிப்படையில ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவோட பிள்ளைகள், அந்த குடும்பம் உங்களை வாழ்த்தோங்க. நல்லா இருக்கணும். அந்த ரேஷன் அரிசியை இலவசமா கொடுத்த மகாராசா